ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதோட தோலை இந்த மாதிரி சீவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தோல் சீவுறது வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தோல் சீவுறது இல்லைன்னா கத்தியிலே கூட நீங்கள் தோலை வந்து சீவி எடுத்துடலாம். 3 உருளைக்கிழங்கையும் தோல் சீவி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன சைஸில் இருக்குமோ அந்த மாதிரி. அதுக்கு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, சம அளவு இருக்கணுன்றதுக்காக. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒல்லியாகவும் கட் பண்ணிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் கரெக்டான அளவில் கட் பண்ணணும். ரொம்ப ஒல்லியாக கட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அதே மாதிரி ரொம்ப மொத்தமாக கட் பண்ணிட்டோன்னா ஒழுங்காக வேகாது, உள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது போல் கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஒரே சைஸில் கட் பண்ண முடியும். இதே போல் மீதி இருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிட்டு வச்சிடலாம். கட் பண்ண உருளைக்கிழங்குகளை இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரம் கருத்து போகாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த உருளைக்கிழங்கை சுற்றி மாவு மாதிரி இருக்கும், அதுவும் அந்த தண்ணியோட தனியாக போயிடும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ண உருளைக்கிழங்குகளை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ தண்ணியிலேருந்து வெளில எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய் அப்ளை பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குழியிலையும் எந்த அளவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க இட்லி பிளேட்ஸை வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட் மட்டும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துகிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ஆற வச்ச உருளைக்கிழங்குகளை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இது வந்து முழுமையாக கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதை 2 டைம் பொரிச்செடுக்க போகிறோம். அப்போ தான் பெர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிற போல் உருளைக்கிழங்கு ஃப்ரை கிடைக்கும். அதனால் லேசாக இந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தம் அடங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இன்னும் வந்து எண்ணெயோட சலசலப்பு அடங்கலை. இப்போ வரைக்குமே ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வித்தியாசம் தெரியும். எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்குகளை வெளியில் எடுத்துருங்க. இப்போ வெள்ளை கலரில் தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெளியில் எடுத்துடணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம 2 டைம் இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இதே போல் மீதி இருக்க எல்லா உருளைக்கிழங்குகளையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்குகளையும் பொரித்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இது முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம செகண்ட் டைம் பொரிக்கணும். இப்போ நம்ம 2வது டைம் பொரிக்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்குகள் நல்லா ஆறி இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்குகளை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு கலர் வந்து நல்லா ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா முறுமுறுவாக இருக்கும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நிறைய எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்குகளை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சினதுக்கப்புறமா கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் இதை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி மசாலா தூவிட்டு சர்வ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா குலுக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் இது கூட சாட் மசாலா கூட தூவிக்கலாம், அது இன்னுமே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா குலுக்கிக்கோங்க, அப்போ தான் எல்லா உருளைக்கிழங்குலையும் உப்பு மிளகாத்தூள் ரெண்டும் நல்லா ஒட்டி வரும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. இனி நம்ம வீட்டிலையே குழந்தைங்க கேட்கும்போது ஈஸியாக செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பிளெயினாக கூட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் 3 மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது நம்ம நார்மலாக எப்போதும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். எந்த ஸ்பெஷலான உருளைக்கிழங்கும் எடுக்கலை. இது எல்லாருக்குமே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, அதனால் நான் இந்த உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த தோலை வந்து சீவி எடுத்துருங்க. நீங்கள் தோலோடவும் சிப்ஸ் போடலாம், ஆனால் கடையில் இருக்க மாதிரி அப்படியே வேணுன்றதுனால நான் தோலை எடுத்துகிட்டு சிப்ஸ் போட்டுக்கிறேன். தோல் சீவினதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா கிச்சன் கிளாத் வச்சுட்டு நல்லா இதை தொடச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் 3 உருளைக்கிழங்குகளையும் நல்லா தொடச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணுறது நம்ம எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம்ல, இதை எடுத்துக்கோங்க. நீங்கள் லேஸ் சிப்ஸ் மாதிரி இந்த மாதிரியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நான் வந்து சிம்பிளான சிப்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி கூட பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இதை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குகளையும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கூட எண்ணெயில் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி விடலாம், அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். நான் 2 மெத்தடுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் உருளைக்கிழங்குகளை உள்ளே சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சம் உருளைக்கிழங்குகளாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு வெளியில் வச்சுருக்கும் போது உருளைக்கிழங்குகள் கருத்து போன மாதிரி இருக்கும், ஆனால் பொரிச்சதுக்கப்புறமா கருத்து போகாது. 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா மொறுமொருவாக வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இந்த எண்ணெயுடைய சலசலப்பெலாம் நல்லா அடங்கிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். பொதுவாக உருளைக்கிழங்கு நிறைய மெத்தடில் பண்ணுவோம். ஃப்ரீசரில் வச்சுருந்துட்டு எடுத்துகிட்டு பொரிக்கிறது, அதுக்கப்புறமா பாயில் பண்ணி நல்லா தொடச்சிட்டு பொரிக்கிறது, இந்த மாதிரி லென்த்தியான ப்ராசஸில் தான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எந்த விதமான லென்த்தியான ப்ராசஸ் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் உருளைக்கிழங்கை சீவிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிருச்சு. உருளைக்கிழங்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் எவ்வளோ மொறுமொருவாக கிடச்சிருக்கு பாருங்கள். அப்படியே கடையில் இருக்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் போலவே இருக்குது. இதே போல் மீதி இருக்க எல்லா உருளைக்கிழங்குகளையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ 2வது மெத்தட் பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய்க்கு மேலே அந்த உருளைக்கிழங்கு சீவுறதை வச்சுட்டு இது போல் சீவி விட்டுருங்க. இது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பண்ண வேண்டாம், ஏன்னா கை வந்து கொஞ்சம் சூடும். நல்லா சமைக்க பழகிருக்கீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு எண்ணெயோட சலசலப்பு சத்தம் அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இது நல்லா மொறுமொருவாகட்டும். இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டுட்டே தான் இருக்கணும், அப்போ தான் எல்லா உருளைக்கிழங்குகளும் ஒரே கலரில் வெந்து வரும். அதே போல் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு பொரிக்கணும். அவ்வளோதான், இது நல்லா மொறுமொருவாயிருச்சு. இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு நான் சொல்லித்தந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதுபடி நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எல்லா உருளைக்கிழங்கு சிப்ஸும் தயாராகிருச்சு. இப்போ இதில் மசாலா கோட்டிங் பண்ணணும், அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சிப்ஸை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி.
இது வந்து இந்த சிப்ஸ் நல்லா சூடாக இருக்கையிலேயே பண்ணணும். அப்போ தான் அந்த சிப்ஸோட அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக மசாலாலாம் ஒட்டிட்டு நல்ல பெர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து தயாராகிடுச்சு. இது ஒரு பக்காவான ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். முக்கியமாக நம்ம வீட்டில் தான் தயார் பண்ணோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.